இப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. தலைவர் விஜயுடைய அட்டகாசங்கள், அவருடைய கட்சிக்காரங்களுடைய அட்டூழியங்கள் அப்படின்ற மாதிரி என்னங்க பண்ணுறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே போயிருந்தது, ஏன்? அதாவது இந்த 7.5 சனி அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. எவ்வளோ பணம் கரைஞ்சின்னு இருக்குது இப்போது இந்த மாநாடு, இந்த ஒரு மீட்டிங்கு அது இதெல்லாம் நடத்தும்போது. பணத்துக்காகவா? பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? பணத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு என்னுடைய கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு அப்படி இப்படின்றார் அவர் மாநாட்டில். அவருடைய ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னதுக்காக ரோட்டில் வந்து இவங்க வண்டியை மெதுவாக போக வச்சு அதையே ஒரு ரோட் ஷோவாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இது வந்து திமுகவுக்கு எதிராக வருமா இல்லை திமுகவுக்கு ஆதரவாக வருமா அப்படின்றது தான் கேள்வி. இவருடைய கட்சிக்கு எதிராக வரும் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து பிடிக்காது. இப்போ இவருடைய கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. இவருடைய கட்சி வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த ஒரு மினிஸ்டருங்களை இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். அப்போ இன்னொரு 5 வருஷம் கேட்பார் போல இருக்குது. இல்லைங்க, ஃபஸ்ட் டைமு, அதனால தான் வந்து எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து அவ்வளோ மெச்சூர் ஆகலை, அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. அடுத்த தடவை இன்னொரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க போல இருக்குது. இது ரொம்பவே ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கட்சி தொடங்கி அவருடைய தொண்டர்களாலேயே அவருக்கு வந்து தலைவலி அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் தான் இப்போ போயின்னு இருக்காரு. நார்த்தில் வேறு அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே அந்த துண்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி அசிங்கம் பண்ணி அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு நினைப்பு போல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட் கூல் ப்ரோ அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை சொல்கிறது வந்து அவர் காதில் விழலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. இந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்சி எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா, அதாவது ஒரு ஆள் சொல்லணும், எல்லாரும் செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஆட்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பிஜேபி ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க வந்து இவ்வளோ நாள் அவங்க வந்து அந்த ஒரு ஆட்சியை மெயின்டைன் பண்ணி போக காரணம் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, பெரிய லெவலில் இப்போ நேபாளெலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராதுக்கு என்ன காரணம்னா, அவங்க செய்கிற பல விஷயங்களும் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளே வந்து சும்மா ஏனோ தானோ எல்லாரும் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு நிலை வந்து அவங்க கட்சியில் கிடையாது. காங்கிரஸுடைய மெயினான ஒரு ஃபால்ட் அதுதான். காங்கிரஸில் வந்து எல்லா பெரிய பெரிய ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து புதுசாக உருவாயிருக்கும். அந்த கட்சி வந்து எதுலேருந்து வந்திருக்கும்னா காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸில் வந்து அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்லாமல் போச்சு. அதனால தான் வந்து அவங்க கட்சி அந்த மாதிரி நிலை குலைந்து இப்போத்தி நிலைமையில் வந்து அது வந்து நிற்கிது. என்ன சொல்கிறது, ஒரு லோக்சபாவில் ஆப்போசிட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்ஓபி அப்படின்ற ஒரு போஸ்ட் வர்றதுக்கே 2 எலெக்ஷன் 8 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டாங்க காங்கிரஸ். ஒரு லோக்சபாவில் வந்து ஒரு எல்ஓபி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நாள் அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டிருந்தாங்க. எத்தனையோ பிரைம் மினிஸ்டர், எத்தனையோ இடத்துல சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவங்க கட்சியில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த கண்ட்ரோல். அதாவது ஏடிஎம்கே பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு வித்தியாசம் தெரியும். என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி எப்படி இருந்தது, எவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக இருந்தது. ஒரு வார்த்தை இப்படி போ அப்படின்னு சொன்னால் அப்படி தான் எல்லாரும் போவாங்க. இப்போ பாருங்கள் எத்தனை பீஸ் ஆகின்னு இருக்குது, இன்னும் எத்தனை பீஸ் ஆகும்னு தெரியல. அதே மாதிரி டிஎம்கேவில் வந்து அந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இப்போது கரெக்டாக போயின்னு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வருஷக்கணக்கில் இருந்த கட்சிங்களுக்கே இந்த பிரச்சனை வரும்போது தாவேக்கா மாதிரி புது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கணும்னா, சொல்கிறது எல்லாமே வந்து அப்படியே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நடக்கணும். அவர் வந்து மேலேருந்து சொல்கிறாரா, அடுத்தது புஷி ஆனந்த் சொல்கிறாரா, கரெக்டாக நடக்கணும். அந்த ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண கூட அவங்களால முடியல. அதுதான் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபகரமாக தோணுது. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு செக்டரும் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேஸு, அவ்வளோ பிரச்சனைங்க, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். அதுதான் வந்து நடக்கும். அது மாதிரி நடக்க விடமாட்டாங்கன்னு நினைக்கிற மக்கள். ஆனால் தப்பித்தவறி நடந்துருச்சுன்னா அது பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிடும் தமிழ்நாட்டுக்கு. சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பவன் கல்யாண் வந்து எப்படியோ சர்வைவ் ஆகிட்டாருன்னு வைங்க. அவருக்கு வேறு பல சப்போர்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஆந்திராவுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் அவர் இதெல்லாம் சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஏதோ ஒரு லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் சிரஞ்சீவி நம்ம ஊர்லேயே எடுத்துக்காங்களேன், சிவாஜி வந்து கட்சி தொடங்கினாருன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. முக்கால்வாசி கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும்னு வைங்க. ரஜினி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் இதுக்குள்ளே கால் வைக்கணும் அப்படின்னு வரும்போதே வந்து அவங்க பிரச்சனையில் ஆயிடுறாங்க. கமல்ஹாசன் வந்தார், என்னாச்சு? இப்போ திமுக கூட சேர்ந்த பிறகு தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக இருக்குது. அவர் வந்து முதல்ல சேர்ந்துருந்தாருன்னா
நல்ல நிலைமைக்கு வந்திருப்பார் அவர். அதே மாதிரி விஜயகாந்த் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறத பார்த்துட்டு கூட இந்த விஜய்ன்றவர் எப்படி இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்தார், எப்படி இந்த ஒரு கூட்டத்தை வச்சு இவர் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்றது தான் வந்து ஒரு புரியாத விஷயமா இருக்குது. யார் இவரை இவ்வளோ தூரத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்க, இல்லை இவருடைய பேராசையே தானே இது அப்படின்றதும் தெரியல. இருந்தாலும் 2026 வந்து ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்கும். சப்போஸ் தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, தமிழ்நாடுடைய கதி வந்து ஸ்கூலு இந்த பசங்க சண்டை போட்டுக்குவாங்க தெரியுங்களா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்க, அந்த லெவலுக்கு ஆகிடும். ஏன்னா தாவேக்காவுடைய தொண்டர்கள், அந்த அவங்களுடைய பொருளாளர் செயலாளர் இந்த லெவலில் இருக்கவங்களே அந்த ஒரு மெச்சூரிட்டி வராத ஒரு ஆளுங்களாக இருக்காங்க. அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க, இந்த ஒரு இவர் வந்து பேசுகிறாரு, இவர் மைக் ஆஃப் ஆகுது, அதை திமுக பண்ணுறாங்க, அது இது இப்படிலாம் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்சியால் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான்.